அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம திரைப்படங்கள்லாம் ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமத்திலிருந்து ஒருத்தர் புறப்பட்டு அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த கதாநாயகன் சென்னையை வந்து சேர்ந்துட்டார் அப்படின்றத காட்டுறதுக்கு நம்ம திரைப்பட இயக்குநர்கள் ஒரு குறிப்பிட்ட காட்சியை காட்டுவாங்க. என்னென்னா, நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை காட்டுவாங்க. அவர் வந்து இறங்கிட்டார், சென்னையை வந்துட்டார். இல்லைன்னா அண்ணா சாலையில் இருக்கிற அந்த எல்ஐசி கட்டடத்தை காட்டுவாங்க. இல்லைன்னா உழைப்பாளர் சிலை அதை காட்டுவாங்க கடற்கரையோட. அவர் இங்கே வந்துட்டார். அது மாதிரி காட்டப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நேப்பியர் பாலம் இருக்குங்களே, நேப்பியர் பிரிட்ஜு. அதாவது நம்முடைய கோட்டையையும் மெரினா பீச் இந்த ரெண்டையும் இணைக்கிற அந்த பாலம் இருக்கே, அதுக்கு நேப்பியர் பிரிட்ஜ் அப்படின்னு பேர். அதை அப்போ கவர்னர் 1864 கவர்னராக இருந்தவர் பேர் நேப்பியர் அப்படின்னு பேர். அவர் தான் அந்த இடத்துல அப்படி ஒரு பாலம் ஒன்று கட்டலாம் அப்படின்னு திட்டமிட்டு கட்டி முடித்தார். அந்த நேப்பியர் பிரிட்ஜ் வழியாக போகிறப்போ இல்லை அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு நேப்பியருங்கிற பெயர் உடைய வேறு ஒருவருடைய ஞாபகம் வரும். பொதுவாக ஏதாவது ஒன்று பார்த்தா அது சம்மந்தப்பட்ட இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் இல்லைங்களா? அந்த நேப்பியர் பிரிட்ஜை பார்த்தா எனக்கு இன்னொரு நேப்பியர் ஞாபகம் வரும். அவர் யாருன்னா, அவரை வந்து தெரியாதவர்கள் இருக்கக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அவருக்கு கடன்பட்டு இருக்கிறோம், அந்த நேப்பியர் என்கிற அந்த மாமனிதனுக்கு. நம்முடைய மாணவர்கள், நம்முடைய பேராசிரியர்கள், நம்முடைய அறிவியலாளர்கள், இன்னைக்கு கணிப்பொறின்றது சர்வசாதாரணமாகிடுச்சு இல்லையா? இதை பயன்படுத்துகிறவர்கள் எல்லோருமே அவருக்கு மிகவும் கடன்பட்டு இருக்கிறோம். யார் அப்படின்னா, அந்த நேப்பியர் தான் இந்த லாகரிதம்ஸ் அப்படின்ற புத்தகம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் 10th +2 +1 படிக்கிற உங்கள் பிள்ளைங்க இருந்தால் அவங்கள கேட்டு பாருங்கள். லாக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. லாகரிதம் புக் அப்படின்றதனுடைய சுருக்கம் தான் லாக் புக். அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா, கணக்கு பிடிக்காத ஒரு பையன் பார்த்தான்னா அவன் அதை குளோரோஃபார்ம் இல்லாமையே மயக்கம் போட்டு விழுவான். அதில் அவ்வளவு தியரி இருக்கும், அதில் தியரம்ஸ் இருக்கும், அப்புறம் அதில் டேபிள்ஸ் இருக்கும், லாக் டேபிள்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. சைன் தீட்டா வேல்யூ, சைன் வேல்யூ, காஸ் வேல்யூ, டேன் வேல்யூ, கச்சாமுச்சான்னு அதில் எல்லாம் இருக்கும். அது கணித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மகத்தான விஷயங்கள் அடங்கிய பல பக்கம் எழுதி 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 கணக்கு போட்டு நாம் வந்து சேரக்கூடிய அந்த விடையை அப்படி நேரடியாக இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு அப்படின்னு அந்த மதிப்பு கொடுத்துருப்பார்கள். இதை இந்த அளவுக்கு சுலபமாக இன்றைக்கி அது சாதாரணமாக ஆகிப்போச்சு. நமக்கு பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்குன்றதே தெரியுமா இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியம், கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி சுலபமாக எல்லாமே செல்ஃபோனில் பார்த்துடலாம், இல்லை கணிப்பொறியில் பார்த்துடலாம். அந்த வேல்யூ நீங்கள் கஷ்டப்படவே வேணாம். கால்குலேட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ அது செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. முந்திலாம் கால்குலேட்டர்னு தனியாக இருக்கும், இப்போவும் இருக்குது. அதனுடைய அந்த அடிப்படை வேலைப்பாடு இருக்கிறதே அதுக்கு முக்கியம் இந்த லாக் வேல்யூ தான். நம்ம பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு கணிப்பொறி தெரிகிறது, ஆனால் காலையில் குடித்த காப்பி கப்பை அப்படியே கழுவி கொண்டு போய் சமையல் ரூமில் வைக்கணும்னு தெரில, அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறான். முதல் நாள் நம்ம கொண்டு வந்து ஸ்கூல் பேக்கை ஒரு இடத்துல வைக்கணும், சைக்கிள் சாவியை ஒரு இடத்துல வைக்கணும், டிஃபன் பாக்ஸ் லஞ்சு பேக் அம்மாக்கிட்ட கொண்டு போய் கிச்சனில் வைக்கணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. வேர்ல்டு கப்பு யார் ஜெயிச்சது, யாருக்கு கப்பு கொடுத்தாங்க, போன வருஷம் யார், இந்த வருஷம் யார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அமெரிக்காவிலிருந்து வேடந்தாங்கலுக்கு வருகிற பறவைகள் பெயர் என்னன்னு கேட்டால் சில பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் 4 மணிக்கு விட்டா இல்லை கல்லூரி 4 மணிக்கு விட்டுதுன்னா நேரம் வீட்டுக்கு வரணுன்றது தெரியல. அப்படியே அங்கே சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே மாலு அது இதுன்னு போயிட்டு லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறான். எது தெரிய வேண்டுமோ அது தெரியாமல் எந்த தகவலையோ தெரிந்து பயனில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த லாக் புக் எழுதினாரே, அவர் நினச்சா மாதிரி மளிகை கடை சாமான் பட்டியல் எழுதுகிற மாதிரி உடனே எழுதலைங்க. 1868 8000 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கணித போர்க்களம், அப்படிதான் சொல்லணும், மிகப்பெரிய கணித போர்க்களம் அடங்கிய அந்த வரலாற்றை அவர் அதில் எழுதியிருக்கிறார். அவ்வளவு லாகரிதம் டேபிள்ஸ்.
இந்த 8000 காகிதங்களையும் அப்படியே அச்சடித்து புத்தகமாக வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவர் போயிட்டுருக்கிறார். ஒரு ஊர் வழியாக போகிறப்போ மூட்டை மூட்டையாக இருக்குது. 8000 பேப்பர்னால் பார்த்துங்க, அவ்வளவா வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் இவர் ஏதோ மூட்டையில் ஏற்றிக்கிட்டு போகிறாரேன்னு அங்கே வந்த சில திருடங்க, வழிப்பறி கொள்ளைக்காரங்க, இதில் ஏதோ நிறைய பணம் தான் கட்டுக்கட்டாக இருக்குது போல இருக்குன்னு அத்தனையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இவர் அரும்பாடுபட்டு 20 ஆண்டு காலம் பெரும்பாடுபட்ட உழைப்பினுடைய பலன் அந்த 8000 காகிதம் இருக்கிற மூட்டை. இப்போ போனது மூட்டையா? 20 ஆண்டு கால உழைப்பு. கணித உலகத்துக்கே மிகப்பெரிய வரமாக இருப்பதை சுலபமாக அவன் கிளப்பிக்கிட்டு போயிட்டான். அவர் என்ன பண்ணுன்னு தெரியல. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் அப்போ இல்லை. அப்படியே அவங்ககிட்ட போய் ஐயா என்னுடைய லாகிரிதம் டேபிள்ஸ்லாம் களவாண்டு போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது? அடப்போயா டேபிளை காணாமா, என்னமோ தங்கத்தில் டேபிள் காணாமல் போன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற, என்ன வெறும் பேப்பர் மூட்டை தானே, போய் புதுசாக எழுதிக்க அப்படின்னுடுவாங்க. ஏன்னா லாகிரிதம்ஸ்ன்றதே அப்போ தான் அவர் முதல்ல வெளியிடுறார். அவர்கிட்ட போய் அதை காணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாருங்கள், அதற்கு பிறகு அவர் கடுமையாக மீண்டும் போராடி மனம் தளர்ச்சி அடையவில்லை. 20 ஆண்டு கால உழைப்பு சில நிமிடங்களில் வீணாக போய்விட்டதே, யாரோ வந்து களவெடுத்து போனார்களே என்று அவர் கவலைப்பட்டு கன்னத்தில் கை வைத்து கொள்ளவில்லை. அதை மறுபடியும் சுருக்கி 800 பக்கங்களாக மீண்டும் அதை ஒரு புத்தகமாக வடிவத்திலே கொண்டு வந்து தருகிறார். இப்போ பாருங்க, 20 ஆண்டு கால உழைப்பு போனதே என்றும் இது மீண்டும் தன்னால் வேறு குறிப்பு இல்லை, ஜெராக்ஸ் காப்பிலாம் அப்போ எதுவுமே இல்லை, கார்பன் காப்பி கூட இல்லையே என்று கவலைப்படாமல் மறுபடியும் களத்தில் இறங்கினாரே, அந்த முயற்சி, அந்த ஆற்றல், எது போனாலும் அறிவு என்னை விட்டு போகாது, உழைப்பும் உத்வேகமும் என்னை விட்டு போகாது என்று நினைக்க வேண்டிய ஒவ்வொரு இளைஞனுக்கும், அந்த இளைஞனுக்கும் வெற்றிக்குமான உண்மையான நேப்பியர் பாலம் என்பதே அந்த உத்வேகம்தான். அந்த உத்வேகம்தான் இந்த நேப்பியர் பாலத்தை பார்க்குற பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னார் பாருங்க நம்ம திருவள்ளுவர். அது மாதிரி எது போனாலும், பாலமே இடிந்து போனாலும் கூட நான் நீந்தி போய் கடப்பேன் அப்படின்னு சில பேர் போயிருக்கிறார்களே, அது மாதிரி உத்வேகம் என்கின்ற ஒன்றுதான் வெற்றியோடு நம்மை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கிறது என்பதை நெஞ்சிலே வைத்து கொண்டால் உங்கள் வீட்டு வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாக வெற்றி, உங்கள் தொழிலும் கூட, வியாபாரத்திலும் கல்வியிலும் எல்லாவற்றிற்கும் உங்களை வெற்றியோடு இணைக்கக்கூடிய ஒன்று நேப்பியர் என்கின்ற அந்த பாலம்தான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.